எங்கள் அப்பா சொல்கிற ஒரு சாட்சி எனக்கு அது மறக்கவே மறக்காது. ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த தாயார் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க உண்டு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் சாப்பிடுவதே ரொம்ப கடினம். அவருடைய புருஷன் குடிகாரர். அவருக்கு ஆண்டவர்னாலே பிடிக்காது. ஆனால் இந்த சகோதரி தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிறது, துதிக்கிறது, செபிக்கிறது, இந்த காரியத்தில் ரொம்ப உறுதி. அவங்க ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள். என்ன தீர்மானம் என்றால், ஆண்டவரே, ஒவ்வொரு மாதத்திலும் எனக்கு காணிக்கை போடுறதுக்கான பைசெல்லாம் கிடையாது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்ற அரிசியில் ஒரு பகுதியை நான் உங்களுக்குன்னு சேமித்து வச்சு மாத இறுதியில் நான் அதை சர்ச்சில் கொடுப்பேன். இது அவருடைய பொருத்தனை. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நடத்துகிறார். இப்பொழுது ஒரு நாள் வந்தது. அந்த நாள் என்னன்னா, அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. புருஷங்கிட்ட போய் கேட்க முடியாது. கேட்டால் திட்டுவார். ரெண்டாவது என்ன சொல்லுவார்னா, நீ தான் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறல்ல, ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அரிசி ஒரு இருக்கு சர்ச்சைக்கு கொடுக்கறதுக்கு, அதான் நீ சேர்த்து வச்சிருக்கிறல்ல, அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லி திட்டுவார். அதே போல் போய் சொன்னாங்க. அவர் திட்டுறார், அதை எடுத்துக்கொடு. இல்லை இல்லை, அது நான் சர்ச்சைக்கு கொடுக்கணும், அது என் பொறுத்தனை, நான் அதை ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். இவர் திட்டுறார். பிள்ளை சாக போகிறாங்க, பட்டினில் இருக்க போகிறாங்க, உனக்கு பிள்ளையோட சர்ச்சை தான் முக்கியமானு திட்டுறார். கோவத்தில் அவர், நான் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலன்னா இன்னைக்கு நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டார். இப்போ இந்த தாயாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதில் இந்த அரிசி எடுத்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவர் தண்டிப்பாரான்னு கேட்டார். நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆனாலும் அவங்க எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து, இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு, நான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க இதனால பட்டினியில் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு இது ஆண்டவருக்குன்னு சொல்லிடு. இப்போ பிள்ளைங்களாம் வந்து கேட்குறாங்க, அம்மா பசிக்குதுமா, பசிக்குதுமா. இந்த வார்த்தை இன்னும் தாயாருடைய இருதயத்தை உடைக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் வெளியில் போய் விளையாடிட்டு வாங்க, நீங்கள் விளையாடிட்டு வரும்போது உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை. கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க வந்து திரும்ப சாப்பாடு கேட்க போகிறாங்க. புருஷன் வந்து அடிக்க போகிறாரு. ஆண்டவரே சொல்லி பாதத்தில் இருந்து அவரை உயர்த்தி கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு வேன் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. அந்த வேனுக்குள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். அம்மா, உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஆமாம், பிள்ளைங்க இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 5 பிள்ளைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா? என்ன சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஒரு டீமாக இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டு வந்துட்டு எங்கள் எல்லாருக்கும் சாப்பிட்டு போக இன்னும் நிறைய மீதி இருக்குது. அது உங்கள் வீட்டில் தரட்டுமான்னு கேட்டாங்க. இந்த சகோதரி தாங்கன்னு சொல்லி 5 கூட்டு, 3 குழம்பு, கடைசியில் பாயசம் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்தியா திருப்தியா திருப்தியா. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீ ஒழுங்கா இருந்தா உன்னை எந்த காரியத்தில் கையேந்த கர்த்தர் விட மாட்டார். வீட்டில் பிள்ளைங்க வந்து பார்க்குறாங்க, இலை போட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ குடிகார புருஷன் வரான் வீட்டில், ஏய் சாப்பாடு ரெடியா, வாங்க வாங்க, இலை சாப்பாடு. இலை சாப்பாடா? 5 கூட்டா? இன்னும் பருப்பு சாம்பார் ரசம், இதெல்லாம் எங்க இருந்து? அங்க இருந்து. அங்கிருந்து நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் வர வேண்டிய நேரத்தில் இறங்கி வரும். விசுவாசிக்கிற உள்ளமே பயப்படாதே.